ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மாதம் தொடக்கம் கூட அழகாக தான் இருந்தது. ஆனால் அந்த முடிவை பார்க்கும் பொழுது உலகமே இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. யுத்தம் இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பொருட்களின் பற்றாக்குறை, எரிபொருள் குறைந்து கொண்டே இருக்கிறது. சிறு சிறு ஹோட்டல் மற்ற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது சமையல் எரிவாயு இல்லாமல் இன்னைக்கு நிலைமை எல்லா தேசங்களிலும் எல்லா வீடுகளிலும் அதை பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து என்ன கேள்விக்குறியோடு தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியுமானா அது எப்படி முடியும் என்றுதான் உங்கள் மனதை சொல்லும். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 34:1 தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். எல்லா காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய வாயில் முறுமுறுப்போ சஞ்சலமோ மற்ற காரியங்களும் இருக்காது. கர்த்தருடைய துதி அவரை மேன்மைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயில் கர்த்தருடைய துதி இருக்கிறதா? எக்காலத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியுமா? பாடுகள் வரும்பொழுது நாம் பதற்றம் அடைகிறோம், பயப்படுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். வேதனைகள் வரும்பொழுதெல்லாம் என்ன வாழ்க்கை என்று சொல்லி நொந்து கொள்ளுகிறோம். நாம் துதிப்பதே ஏதாவது துதியின் ஆராதனை நேரத்தில் கொஞ்சம் துதியுங்கள் துதியுங்கள் திரும்ப திரும்ப அவர்களை கட்டாயப்படுத்தினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அல்லது கைகளை உயர்த்தி துதிப்போம். மற்ற நேரம் எல்லாம் கவலைதான், கண்ணீர் தான். ஆனால் தாவீது சங்கீதத்தை பாடும் பொழுது மின்பகுதி சொல்கிறது, தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். சவுல் ராஜா துரத்துகிறான், தாவீதை தொடர்ந்து கொன்று போட வேண்டும் என்று வண்ணாந்தரமான பகுதியில் அலைந்து திரிகிறார். மற்ற இடங்களுக்கு தேசங்கள் போனாலும் தாவீதை கொலை செய்ய அவனை துரத்தி விடுகிறார்கள். பல விதத்திலே யாரும் சேர்த்துக் கொள்வதில்லை. ஒரு இடத்துல போகும்போது வேஷம் மாறி ஒரு பித்தம் பிடித்தது போல பைத்தியக்காரன் போல தெரியும் போது அந்த நேரத்தில் அதை துரத்திவிட எல்லா சூழ்நிலை அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் தாவீதுடைய வாழ்க்கை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறான், துதிக்கிறான், மகிமைப்படுத்துகிறான். ஏன் நம்மளால் முடியாது? நாம் துதிக்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் பாடுகளின் மத்தியிலே, வேதனை மத்தியிலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும், தடைகள் உடையும். அதுதான் உண்மை. இந்த மாதத்தின் கடைசி நாள் எனக்கு வந்திருக்கிறபடினா கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்தின் ஒருவேளை கடினமான பாதையை கடந்து வந்திருக்கலாம், பலவீன பாதையில் கடந்து போய்கொண்டிருக்கலாம், இழப்புகளை சந்தித்திருக்கலாம். இப்படி ஆகிவிட்டதே நினைத்து கூட பார்க்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தால் அது நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். சார்ந்து கொண்டு அவரை உயர்த்த கற்றுக்கொள்ளுவோம். ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். பெரு என்கிற நாட்டிலே ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதி நிறைந்த அழகான செழுமையான ஒரு இடம். அதுல ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு சற்று வெளியே ஒரு போதகர் கொஞ்சம் ஜனங்களை கூட்டிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எதை காண்பிக்கிறார்? வெள்ளை வெள்ளையா ஏராளமான சிலுவைகள் இருக்கிறது. அந்த சிலுவைகள் அந்த வந்திருக்கிற ஜனங்களுக்கு காண்பிக்கிற சிலுவைகள் எல்லாம் பார்த்தீர்களா? கணக்கில் அடங்காத சிலுவைகள். பார்ப்பதற்கு அப்படி வெள்ளை வெள்ளையா நடப்பட்ட அழகாக இது கைகளினால் செய்யப்பட்ட சிலுவை என்று எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். அடுத்து என்னன்னு சொல்லும்போது, இந்த சிலுவை இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் விசுவாசிகள் அங்கு விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவுக்காக நின்றார்கள், இதனால் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டார்கள். இங்குதான் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி, அதோடு மட்டுமல்ல, இவர்கள் ஊழியம் செய்யும்படியா எழுப்பினார்கள் ஆண்டவருக்காக. ஏதோ காரியங்களை எதிர்பார்த்தல்ல, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அல்ல, எந்த விதத்திலாவது ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், எந்த எதிர்பார்ப்புமின்றி எங்களிடத்தில் என்ன ஆண்டவர் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அதை தெளிவான சிந்தை உள்ளவர்களா இருந்தார்களாம். எப்பொழுதும் அதற்கு ஆயத்தமாக மரணத்தை குறித்தோ, வேதனை குறித்தோ, கஷ்டங்களை குறித்தோ, நஷ்டங்களை குறித்தோ, எதை குறித்தோ அவங்க கவலைப்படாமல் ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி காண்பித்து கொஞ்சம் சற்று தள்ளி கொண்டு போறாராம். அங்கு ஒரு சரீரம் வைக்கப்பட்டு இருக்கிறது. தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட ஒரு போதகருடைய சரீரம். அப்பொழுது அங்கு அந்த குடும்பத்தார் கண்ணீரோடு இருந்தாலும் சபை மக்கள் ஒரு பக்கம் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார்களாம். இவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்து ஆச்சரியமாக இருந்து இவ்வளவு வேதனை போகும்போது அவர்கள் சொன்னார்களாம், இவர்களுடைய குடும்பங்கள் பரிதாபமான நிலைமை, ஆலயங்கள் இடிக்கப்பட்டு விட்டது, வீடுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டாலும் கூட கர்த்தரை துதிக்கிறார்கள், தேவனை துதித்து பாடுகிறதை காண்பித்தாராம். பார்க்க போனவருடைய உள்ளமே ஆச்சரியமாய் பரவசப்பட்டதாம். யோசித்து பாருங்கள், இவ்வளவு பாடுகளிலும் துதித்திருக்கிறார்கள். நாம் புலம்புகிறோம் அல்லவா? ஆண்டவர் நன்மையானதை செய்வார். அவருடைய கருத்துல தாழ்த்தி கொடுத்து பார்த்து தைரியமா இருந்து பாருங்க. இந்த மாதத்தை காத்தவர் தொடர்ந்து பாதுகாக்க மாட்டாரா? வரப்போகிற புதிய மாதத்துக்குள் போகிறோம், பல சவால்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
இவர்களின் துதியை சொல்லி வருவாள் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம். தொடர்ந்து தடைகளை மாற்றுவார், யுத்தங்களை ஓய பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். உங்கள் காரியங்கள் தோல்வியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை உயர்த்துங்க. ஆண்டவரிடத்துல இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே எப்பொழுதும் தேடிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, நான் என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கப்பா, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி ஜெபித்து கேட்டு அதற்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து செயல்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாயிலும் துதி இருக்கும். பலப்படுத்தி ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை கொடுத்திருக்கிறீங்க. இழப்புகளை சந்தித்த குடும்பங்கள் உண்டப்பா, வேதனையின் பாதையில் செல்கிற குடும்பங்கள் உண்டு, தொழில் தொடங்கி நஷ்டப்பட்ட குடும்பங்கள் உண்டு, தொழிலே செய்ய முடியவில்லை, கடையே திறக்க முடியவில்லை, யுத்தங்களினால எங்களுக்கு பாதிப்பு என்று சொல்லி சொல்லுகிற கூட்டங்களும் உண்டு. வெளி தேசத்திலே ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்று திகிலோடு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளும் உண்டு. அதனால் அவங்களை தைரியப்படுத்தி நாங்கள் எக்காலத்துல கர்த்தரை சார்ந்திருக்கிறோம், எக்காலத்தில் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அவர்தான் எங்களுக்கு அடைக்கலாம், இம்மையிலும் அவர் மறுமையிலும் அவர் என்று சொல்லி நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓட கிருபை கொடுங்க. வரப்போகிற புதிய மாதமும் நன்மைக்கு எதுவாய் எல்லா காரியங்களும் மாறுகிற ஒரு மாதமாய் மாற்றிக் கொடுங்க, வழி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், துதிகரமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை துதிப்போம். அவருடைய துதி நம்முடைய வாயில் இருக்கட்டும். நிச்சயமாகவே இழந்து போனதை திருப்பிக் கொள்ள முடியும். மீண்டுமாய் தூக்கி நிறுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.